வணக்கம். காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் தக்காளி சாதம். இன்றைக்கி நான் தான் பண்ணுறது. இதில் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கேரட் போட்டு தக்காளி வந்து 1.5 கிலோ 50 ரூபா, நல்ல பெரிய சைஸ் ஆனது. 2 கிலோ 50 இருக்குது. அது இதை வாங்கிட்டேன். வெங்காயம் 3 கிலோ 100 ரூபா, மீடியம் சைஸ் தான். அதனால் இன்றைக்கி தக்காளி ரைஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு கேரட் போட்டு சிம்பிளாக பண்ணிட்டேன். மேடத்துக்கு கொடுத்தாச்சு, அவங்க சாப்பிட்ருக்காங்க. அதான் விஷயம். ஓகேங்களா? அப்புறம் டிவி சீரியல் பார்க்கலான்னு பார்த்தா தலைவலிங்க. ஒரு சேனல், அது பேர்லாம் வேணாம், சீரியல் பேரும் வேணாம், டிவி பேரும் வேணாம், அந்த சேனல் பேரும். நேற்று ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் அப்பங்க இருந்துடுறாரு. அது வந்து வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷன். அது மாதிரி அங்கேருந்து பொண்ணுங்க என்ன ஆச்சு உனக்கு எல்லாம் வராங்க. நேற்று அதே டேரக்டர் தான் இந்த சீரியலும் பண்ணுறா என்னன்னு தெரியல. இன்றைக்கி இந்த இதில் ஒரு பெரியவரை காலி பண்ணுறா மீன் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடுறாங்க. கேட்டால் அவர் வந்து ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கதையை ஓட்டுறாங்க. ஒரே டைரக்டர் இருந்தனால அப்படியே நேற்று அதில் காலி பண்ணது இன்றைக்கி இதில் காலி பண்ணுறாங்க. அப்படி தான் ஒன்றும் புரியலை. அது எப்படி எடுக்கிறாங்க, இது ஜனங்க ரசிக்கிறாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஈவினிங் கொஞ்சம் ரிலாக்ஸாக வரலான்னு பார்த்தா, அதாவது டிவி பார்க்கலான்னு பார்த்தா இது மாதிரி இருக்குது. ஆனால் அதை விட்டு இன்னொரு சேனலில் பஞ்சதந்திரம் போயின்னுக்குது. இது நல்லாயிருக்கும், ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஜாலியாக போவோம் அப்படின்னு நான் அதை வச்சுட்டு வந்திருக்கேன். வெளியே போகிறோன்னு சீரியல் மாற்றிடுவாங்க, அது வேறு விஷயம். ஓகேவா? அப்புறம் இன்றைக்கி மாநாடு நல்லா தான் நடந்தது. ஆனால் கூட்டம் சமாளிக்க முடியாது. ரொம்ப சிறப்பாக ரொம்ப கஷ்டப்பட்டானாங்க. அவ்வளோ பேரை சமாளிக்க ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அதில் வந்து விஜய் ஒரு சின்ன கதை ஒன்று சொல்லியிருந்தேன், நல்லா இருந்தது. அதை தான் சொல்ல போகிறேன். இப்போது ஒரு ராஜா என்ன பண்ணுறது, அவங்க அரசவை, அதாவது அவருக்கு ஒரு மந்திரி, நல்ல மந்திரியாக வேணும் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணுறாரு. அதில் 10 பேர் செலக்ட் ஆகிறாங்க. அந்த 10 பேர் ஒருத்தர் தான் வேணும், நல்ல இவருக்கு அடுத்த மந்திரியாக வரணும் அப்படின்னு நல்ல ஆலோசனையை சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, எல்லாத்தையும் ஒரு நெல் ஒன்று தரார். இந்த நெல் ஒரு 10 நாள் எடுத்துக்கோங்க, யார் நல்லா வளர்த்து எடுத்துறீங்களோ அவங்களுக்கு தான் மந்திரி பதவின்றார். உடனே எல்லோரும் போயிடுறாங்க. போய்ட்டு ஒரு 10 நாள் கழிச்சு எல்லோரும் கூப்பிட்றாரு. ஒருத்தன் வந்து என்ன பண்ணால் 1000 செடி மாதிரி எடுத்துட்டான். என்னன்னு கேட்டால், நீங்கள் கொடுத்த நெல் தான், வெரி குட். இன்னொருத்தன் வேணால் கொஞ்சம் ஹைட்டு கம்மி, இன்னொருத்தன் இப்போ தான் செடியாகுது, இன்னொருத்தன் குட்டி குட்டியாக வந்துடுது. 10ஆவது ஆள் வந்து ஒன்றுமே வெறும் நெல் எடுத்துன்னு தரான். என்ன ஏன் நான் நெல்லையும் கொடுத்து அது வளர்க்குறது தொட்டியும் கொடுத்து நீ வெறும் நெல் எடுத்தாரேன்னு. இது நெல் இல்லை, இது போட்டால் விளைய மாட்டுது, இது வந்து வேக வச்ச நெல், அதனால் இது விளையாதுன்றான். அப்போ மீதி இப்போல்லாம் ஏமாற்றிருக்காங்க. அது தெரிஞ்சுட்டு அந்த 9 பேரையும் நீங்கள் போய்ட்டு நினச்சி இந்த உண்மையை சொன்னான் பார், அவனுக்கு மந்திரி பதவி கொடுத்தாரு. அந்த கதை நல்லா இருந்தது. உண்மையில் வேக வச்ச நெல் எப்படி பயிரிட முடியும், அதான் விஷயம். ஓகேவா? இது கொஞ்சம் ஜாலியாக எடுத்துப்போம். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.